உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இல்லை பார்த்து கொண்டிருக்க வேற்று மத சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், வியாபாரம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், இந்த உத்தியோகத்தில் இருக்கேன், இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சிட்ருக்கேன், இப்படி சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்குது, இல்லை உங்களுக்கு பல தேவைகளுக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்போ உங்கள் பசங்க எஜுகேஷனுக்கு அதிக பணம் தேவைப்படுது. அதாவது அவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு, அப்படியாக அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, அவங்க வாழ்க்கையில் வருங்காலத்தில் அவங்க நல்லா செழித்து ஓங்கி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் தேவைப்படுகிறது. இந்த பணம் பத்தலை, இந்த வருமானம் பத்தலை, நான் என்ன பண்ணுறது, நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கேன், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வருமானம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கீங்களே, இன்று கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், உங்கள் கஷ்டங்களை போக்குவார், உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். இது ஒரு மந்திரம் கிடையாது. ஏன்னா இயேசு ஆண்டவர் அதுக்கு தான், எல்லாத்துக்கும் தான் அவர் சிலுவைக்கு போனார். நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகவும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலவே நமக்கு நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான பணம் தேவைப்படுகிறது. பசங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்கு, வீட்டு தேவைகளுக்கு, நாம் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் கேதுரி போல் வளருவான்றார். கர்த்தரை நம்ம செழிப்பான்னு தான் சொல்லியிருக்கு, வேத வசனம் சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு வேண்டிய பணம், நம்மளுக்கு வேண்டிய இன்கம், நம்மளுக்கு வேண்டிய வருமானம் நமக்கு தேவைப்படுகிறது. அதை ஆண்டவர் இன்று உங்களுக்கு உங்கள் தேவைக்கு அதிகமாக கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை தான் அவர் 2 Corinthians 8:9 சொல்லும் பொழுது, படிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீங்களோட தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானார்கள், உங்களுமே தரித்திரம். அவர் நம்ம நிமித்தம், உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனார் சிலுவையில். ஏன்னா நமக்கு வேண்டியதை கொடுக்கவும், நம்மளுடைய வீட்டில் பொக்கிஷங்கள் நிரம்பியிருக்கவும், நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்து நமக்கு ஆசீர்வாதமும் செழிப்பாக இருக்கிறது அவருடைய சித்தம். இன்று இதை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் கவர்மெண்ட் ஒர்க்கில், இந்த கவர்மெண்ட் வேலையிலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலும் சரி, எதிரையும் தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் பண தேவை சந்தித்து கடன் பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் இன்று உங்களை மகிழ செய்வார். இனி உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்காது, பணக்குறைவு